எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். ஒரு தரப்பினர் மீது தரப்பினர் ஆதரிக்கிறாங்களா? நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க, மக்களாட்சி பேசுறீங்க. ரெட்பிக்ஸ்ங்கிற ஒரு வலையொலியை முடக்கிறதுக்கு நீங்க முடக்கி போடணுங்கிறீங்க. ஃபெலிக்ஸ் எந்த இதுலையும் பேட்டி கொடுக்க கூடாதுங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எப்படிப்பட்ட ஜனநாயகம்? போற போக்குல பணி ஓய்வு பெற போது அந்த நீதிபதி வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நீங்க எங்களை பற்றி, எங்க குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறு செய்யற உங்கள் ஆதரவு வாடகை வாய்கள் வலையொலிகளை மீது நாங்க புகார் அளிக்கும் போது புகாராவே ஏற்காத நீங்க, ஒரு குற்றப்பதிவு கூட செய்யாத நீங்க, எப்படி நீங்க ரெட்பிக்ஸை நீங்க இது பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அப்படின்னா இந்த தொலைக்காட்சிகள் மேல எல்லாம் நாங்க பதிவு வழக்கு தொடுத்தா இப்படி தப்பா பேசிருச்சுன்னா உடனே முனைக்கு போட்டுருவீங்களா? அரசுக்கு ஆதரவா பேசுகிற வலையொலிகளுக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க, அதை போட்டுருவீங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் சுட்டு செய்தி போட்டாலோ, அந்த முகநூல்ல பதிவு போட்டாலோ, ஒரு குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்க அவனை தூக்கி குண்டாசு போடுறீங்களா? அப்ப உண்மையான குண்டாசுக்கு என்ன? கொலை பண்றவனுக்கு பேர் என்ன? சாராயங்காட்சி விற்கிறவனுக்கு பேர் என்ன? தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறவனுக்கு பேர் என்ன? அவனுக்கெல்லாம் பேர் என்ன தம்பி? அவனெல்லாம் குண்டாசு இல்லை. அப்புறம் திரும்ப ஒன்ன சொல்றேன் கேளுங்க. நாட்டில் நடக்கிற அவலங்களை அம்பலப்படுத்துவதும் குற்றங்குறைகளை அம்பலப்படுத்துவதும் உண்மையை உறக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்டு சுனோடன்கிற அறிஞன் சொல்றான். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எது குற்றமாக கருதப்படுது? நீங்க யாராவது கேட்கறீங்களா? என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம்? யாராவது சொல்லுங்க, எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணுங்கிறது எது திராவிட மொழி? யார் சொல்லுவா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. யார்? எதுக்கு சமஸ்கிருதம்? அங்க கல்வெட்டுல தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்திருக்க போதா? என் தாய்மொழியில் தான் எழுத்திருக்க போதா? அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம்? என்ன கொடுமை தம்பி! அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு விளங்க இத்தனை கல்லூரியில் 2500 பேர் 420 பேருக்கு மேல. அதுக்கு பாருங்க, ஆசிரியர் ஒருத்தெல்லாம் 2 பேர் ஓமன்ல இருக்கான். ஓமன்ல முரளி பாபு, மயில்சாமி, மாரிமுத்துன்னு 2 பேர் ஓமன்ல வேலை செய்யறவன் இங்க பல்கலைக்கழக இங்க கல்லூரி பொறியியல் கல்லூரியில் வேலை செய்யறான்னு சம்பளம் எடுத்திருக்கான். 2500 பேர், ஒவ்வொருத்தரும் 11 பேர் 15 பேர் வெவ்வேறு ஒவ்வொரு கல்லூரியிலையும் வேலை செய்யறான்ட்டு கேட்டா வெவ்வேறு ஆதார் அட்டைகளை காட்டி எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு. ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம், நீங்க அதுதான் எல்லாத்துக்குமான அடையாளம். ஆதார்லயே ஃப்ராட் இருக்குன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பல்கலைக்கழகம் சொல்ற பதிலாது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதுல பெரும்பாலான கல்லூரி நம்ம பெருமக்களோட தான். இது இதையெல்லாம் நீங்க யார் பேசுவா? ஃபெலிக்ஸுக்கு தடை வரும், இதுக்கு ஏதாவது வருமா தம்பி? இதை நீங்க வழக்காக்கி காட்டுங்களா? காட்டிடுங்க. வீட்டுல படுத்தா கொலை, ரோட்ல நடந்தா கொலை, 200 நாள்ல 595 கொலை. சார், அதுக்குதான் ரகுபதி சொல்றாரு, பழிவாங்கும் நோக்கத்தோட நடத்தப்படுற கொலைகளுக்கெல்லாம் அரசு பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்றாரு. அவர் பதில் எப்படி? யார் பொறுப்பேற்கு? நீங்கள் நான் ஏற்றுக்கிறோமா தங்கச்சி? பொறுப்பு அரசு இருக்காது, நம்ம எடுத்துக்கிறோமா? எதுக்கு பொறுப்பே இருப்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பே இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அதை செய்வோம். அரசு பொறுப்பேற்காதுன்னு சொல்றது எவ்வளவு பொறுப்பற்ற தானே ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா? அவர் சொல்றாரு கொலை நகரமா மாறிடுச்சு தலைநகரம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஐயாவோட பதில் இல்ல, கொலை நகரம் இல்ல, அது கலை நகரம், அது அறிவியல் நகரம். அவர் சொல்ற அப்படி ரெட் ஜெயிண்ட் வெளி படங்களை வாங்கி வெளியிடுறதுனால கலை நகரம்னு கருதிக்கிட்டார் போல் இருக்குது. என்ன கலை வருது? கர்மம் பிடிச்ச கலை. எங்க கலை இருக்கு? கால கொடுமை தம்பி, இதெல்லாம் கால கொடுமை. இதை ஒண்ணு எங்க அப்பத்தா சொல்ற மாதிரி கால கொடுமையப்பா அப்படிங்கிற மாதிரி. அதான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க மனச்சான்று சொல்லிட்டு வெற்ற யாராவது ஒருத்தன் 25-30 வயசுக்கு மேல இருக்கானா? யாராவது சொல்லுங்க. எல்லாமே இளைய பிள்ளைகள். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நிறைந்த போதையில் கஞ்சா, அபின், கொக்கைன்னு, இந்த கராயின்னு, அந்த போதை மாத்திரை ஏதாவது ஒண்ணு, சாராயம் ஏதாவது குடிச்சிட்டு தான் விட்டுருவான். தம்பி ஆம்ஸ்டாங் எல்லாம் வீட்டு வாசல்ல வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாம போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? 99 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. அதுக்காவது பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர்? அதுக்காவது பொறுப்பேற்பாரா?
அது என்னங்க யாரோ விக்கிறான் குடிக்கிறான் அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு? இந்த எண்ணத்தை கண்ணே எண்ணத்தை பிடிச்சி எண்ணத்தை அந்த கதையா? இதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அரசு எதுக்கு பொறுப்பேற்பாங்க? சாராயத்துக்கு பொறுப்பேற்பாங்க. டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அந்த சேல்ஸ் ரெப் அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது. என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன்னு ஒரு விவாதம் நடந்திருக்கா? இப்ப பேருந்து எல்லாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க, டெண்டர். எதனால? நட்டத்தில் ஓடுது. ஏன் நட்டத்தில் ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர் அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அது ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா? அப்போ சாராய வியாபாரம் படுத்துருச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது. அதுதான் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கிடையில அவருக்கு ஃபார்முலா ரேஸ் கார் ஓட்டி விளையாடணும்னு நினைக்கிறாரு. தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் விளையாட்டு அமைச்சராக இருக்கிறது நமக்கு அதில் அது சரியா இல்லை, கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் இப்போ இவ்வளவு கோடி செலவழிச்சு இந்த கார் பந்தயம் ஃபார்முலா 4ங்கிற இந்த கார் பந்தயம் விடணும்னு என்ன இருக்கு? ஜெஸ் நடத்தினீங்க, சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்தினீங்க, நடந்தது என்ன? எத்தனை கோடி இழந்தீங்க? இல்லம் தேடி மருத்துவர்கள்னு போட்டீங்கல்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம தானே வீதியில் வந்து போராடுறேன். ஏன் இந்த காசுக்கு அதை செய்யலை? எது அவசியம்னு கூட தெரியாம நீங்க ஏன் ஆட்சியில் இருக்கிறீங்க? இப்ப கார் ரேஸ் கேட்டேன். கார் ரேஸ்னால மின் கட்டணம் குறைஞ்சிருமா? இந்த மாநகராட்சி வச்சிருக்க சொத்து வரி குறைஞ்சிருமா? தொழில் வரி குறைஞ்சிரும்? சொல்லுங்க. நீங்க மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துருமா? உங்க பொழுதுபோக்கு மக்கள் காசா? எதை என்ன நீங்க வந்து நேப்பியார் பாலத்தை தடுத்துக்கிட்டு அதுல மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறா எதுக்கு கார் பந்தயம்? அப்படியே நீங்க அதிகாரத்திமிர் பணத்திமிர்ல நீங்க பொழுதுபோக்கணும்னா அதுக்குன்னு இருக்கிற கார் பந்தயம் விடுறதுக்குன்னு இருக்கிற திடல்ல போய் விடுங்க. உங்களை யாரும் வேணான்னு சொல்லல, அங்கேயே விட்டுக்கிறங்க. ஆளுங்கட்சி கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு, எதிர்கட்சி கூட்டணி கலைக்குது. இது எப்படி நான் பாக்குறீங்க? நான் ஒரே அணி தான், தனித்தனி தான். எப்பவும் தனிச்சு தான் போட்டிடுவேன். வேற ஏதாவது இருக்கா? உண்மையிலே காணாம தானே. நானும் செய்தியில பார்த்தேன், நானும் பார்த்தேன். என் பங்காளி தான் ஞாபகத்துக்கு வந்தா. அப்படி இங்கனதாங்க இந்த கிணறு இருந்துச்சு, இங்கனதாங்க இருந்துச்சு இந்த கிணறு, காணாமங்கன்னா அதே தான் இப்ப.